வணக்கம் மக்களே, வெல்கம் டு த ப்ரெடிக்ஷன் ஆஃப் கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட் 2024. முதல்ல இந்த வீடியோவை தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்காக தான் நான் வீடியோ எடுத்து போடுறேன், ஆனால் பலரும் கடைசி வரைக்கும் பார்க்குறதில்ல. ஸோ நான் கெஞ்சி கேட்குறேன், கடைசி வரைக்கும் பாருங்கள். கேவல பிச்சைக்கார ரேஞ்சுக்கு இறங்கி பேசுறாரு. ஸோ ராவோட ஃபிக்சர்ஸ் இதுதான் அண்ட் ஸ்மாக்டவுனோட ஃபிக்சர்ஸ் இது. ராவில் பார்த்தீங்கன்னா கந்தர் வர்சஸ் சேமஸ். ஏற்கனவே இந்த மேட்ச்சை ஜெயிச்சது கந்தர். அந்த மேட்ச் பார்த்துட்டீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இனி கந்தருக்கு ஜோசியம் பார்க்கணுன்னா சேமஸ் நெஞ்சிலேயே பார்த்துக்கலாம். ரெண்டாவது கட்டத்தில் இருப்பது ரே மிஸ்டீரியோ, கோஃபி கிங்ஸ்டன். இந்த மேட்ச்சில் எனக்கு தெரிஞ்சு ஜெயிக்க போகிறது கோஃபி கிங்ஸ்டன் தான். காரணம், ரொம்ப நாளாக அவர் ஆக்ஷன்லேயே இல்லை. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வரா மாதிரி இருக்குது. வந்ததுக்கப்புறம் தோற்று போகிறதுக்கா ஒரு புஷ் கொடுப்பாங்க. அடுத்தது ரிக்கோஷே வர்சஸ் டிராகனோவ். இந்த மேட்ச்சும் முடிஞ்சு போச்சு, ஜெயிச்சது டிராகனோவ். ஆனால் மேட்ச் தரமாக இருந்துச்சு. ரிக்கோஷே கேட்கவே வேணாம், அங்கிட்டும் குதிக்கிறாரு. ஸ்பீடு சாம்பியன் வேறு, ஸோ அவருக்கு இன்னொரு புஷ் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக டிராகனோவ் ஜெயிக்க வச்சிருக்காங்க. கடைசி மேட்ச் ஜே ஊசோ வர்சஸ் ஃபின் பேலர். இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாம ட்ரூ மேக்கன்டையர் வேறு உள்ளே பூந்தார். ஆனாலும் ஜே ஊசோ ஜெயிச்சார். இது வருங்காலத்தில் பிரச்சனை ஆகும். இதுதான் ரால இது வரைக்கும் நடந்த மேட்சஸ். ஸ்மாக்டவுனில் மேட்சஸ் பார்த்துலாம். ஸ்மாக்டவுன் எடுத்தோன்னே ஏஜே ஸ்டைல் வர்சஸ் ராண்டி ஆர்டன். இந்த மேட்ச் என்னை பொறுத்த வரைக்கும் ஜெயிக்க போகிறது ஏஜே ஸ்டைல் தான். காரணம், ராண்டி ஆர்டனுக்கு இன்னும் அந்த பிளட் லைனோட ஒரு ஃபியூட் இருக்குது. அந்த ஃபியூடை கொஞ்சம் இழுக்க பார்ப்பாங்க. ஸோ ஏஜே ஸ்டைல்ஸ் ஜெயிப். பேரன் கார்பின் வர்சஸ் கார்மல் ஹேஸ். இந்த மேட்ச் ஜெயிக்க போகிறது பேரன் கார்பின் தான். ஏன்னா அவர் ஏற்கனவே கிங் ஆஃப் தி ரிங் ஜெயிச்சவர். அவரை டம்மியாக்கி கார்மல் ஹேஸை தூக்க மாட்டாங்க. ஏன்னா கார்மல் ஹேஸுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இன்னும் WWE மெயின் ரோஸ்டரில் கொடுக்கல. NXTல கொடுத்துருக்காங்க, பட் மெயினில் அவருக்கு இன்னும் பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. LA Knight வர்சஸ் சாண்டோஸ் எஸ்கோபார். ஆப்வியஸாக ஜெயிக்க போகிறது LA Knight தான். பிகாஸ் LA Knight இஸ் a bigger ஸ்டார். அவர் ஜெயிச்சா அந்த ஒரு டோர்னமெண்ட்டுக்கு ஒரு ஹைப் கிடைக்கும். ஸோ LA Knight தான் அந்த மேட்ச் ஜெயிப்பார். ஃபைனலி முன்னாடி பாபி லாஷ்லி வர்சஸ் டாமா டோங்கா வருது. இப்போ ஆஞ்சலோ டாக்கின்ஸ் வர்சஸ் டாமா டோங்காவாக இருக்குது. காரணம், பாபி லாஷ்லி உடம்பு சரியில்லை. ஸோ பாபி லாஷ்லி இருக்க மாட்டார். இந்த மேட்ச்சை ஜெயிக்க போகிறது ஆஞ்சலோ டாக்கின்ஸ் தான். காரணம், டாமா டோங்கா அந்த பிளட் லைன் வர்சஸ் ராண்டி ஆர்டன், கெவின் ஓவன்ஸ் கொஞ்சம் இழுக்க பார்ப்பாங்க. அதை சவுதி அரேபியாவுக்கு கூட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மேட்சை ஜெயிக்க போகிறது ஆஞ்சலோ டாக்கின்ஸ் தான். ஸோ ராலேருந்து பார்த்தீங்கன்னா கந்தர் குவாலிஃபை ஆகி மெயின் ஈவெண்ட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஸ்மாக்டவுன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைல்ஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. ஏஜே ஸ்டைல்ஸ் ஆர் LA Knight கண்டிப்பாக அந்த ஃபைனல்ஸுக்கு போவாங்க. அது சவுதி அரேபியாவில் நடக்க போகுது 25ஆம் தேதி இந்த மாதம். அந்த மேட்ச்சை ஜெயிக்க போகிறது கந்தர் தான். காரணம், அவருக்கு ஒரு அல்டிமேட் புஷ் வேணும். அண்ட் கிங் ஆஃப் த ரிங்கிறது ஒரு டெக்னிக்கலாக ஒரு ரெஸ்லருக்கான ஒரு பாராட்டு மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ரெஸ்லர்னால் கண்டிப்பாக கந்தர் தான். ஸோ இந்த மேட்ச் கிங் ஆஃப் த ரிங் ஜெயிக்க போகிறது கந்தர் தான். குவீன் ஆஃப் த ரிங் யார் ஜெயிக்க போகிறா மற்றும் கிங் அண்ட் குவீன் ஆஃப் த ரிங் அந்த மொத்த பேப்பர் வியூவில் நடக்க போகிற மேட்சஸ் என்ன, அதில் யாரெல்லாம் ஜெயிக்க போகிறான்னு உங்களுக்கு தெரியும்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. எனக்கு எப்போ என்ன சொல்லணும்னு தெரியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களோட ரெஸ்லிங்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.